ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, என்னோட பெஸ்டி நிலாவுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே நிலா. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியா அன்டோல்டு லவ் ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரிக்கு கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். நம்ம கேர்ள்ஸ் 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். உருவத்தில் எப்படி ஒரே மாதிரியோ அதே மாதிரி தான் கேரக்டர் ஆல்சோ ஒரே மாதிரி தான் இருக்கும், திங்கிங்லேருந்து எல்லாமே. பட் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஹீரோ கொஞ்சம் யோசித்து பேசுவாங்க, நிலா அடாவடியாக பேசுவாங்க, அவ்வளோதான். நம்ம பாய்ஸு 2 பேரும் ரக்கடான யங்ஸ்டரான மாஃபியா. அவங்க 2 பேரும் கேர்ள்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்க்குற கேரக்டர். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம கேர்ள்ஸ்கிட்ட அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு வாங்க ஸ்டோரியில் அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிச்சுட்ருக்கீங்க. ஓகே, அப்படியே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்கூல் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் 2 பேரும் ரொம்ப அடம் பிடிச்சி அந்த டூருக்கும் போயிடுறீங்க. அங்கே போனால் நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்தது. அதனால் வெளியில் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரா கூப்பிட்றா. ஏய் நிலா, வாடி வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம், இப்படி உள்ளே இருக்கிறதுக்காக வந்தோம், ஸ்கூல் டூர் வந்துட்டு இப்படி கிடக்கா அப்படின்னு. இல்லடி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி, அப்போது நீ ரூம்லேயே ரெஸ்ட் எடு, நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்காந்துக்கிறா. நிலாவோ, எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு, அதுக்கேண்டி நீ ஃபீல் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்துருக்க, நான் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன், நான் நல்லா ஆகிட்டேன், நானே எழுந்து வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உன்னை இப்படி விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு. ஐயோ ஹீரா மேடம், ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறா. இல்லடி அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவளுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாள், வாடி, ஒன்றும் ஆக மாட்டா உன் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறேன். யார் தங்கச்சி, நான் தான் அக்கா அப்படின்னு சொல்கிறா நிலா. ஹீராவோ ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சயின்டிஃபிக் படி 2ஆவதாக பிறந்தவ தான் அக்கா, நீ ஃபஸ்ட்டு பிறந்த, அப்போ நீ தான் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஹீராட்ட சொல்கிறா. இந்த கொடுமை வேறு அப்படின்னு சொல்லிட்டு, நீ தனியாகவே கடை, நான் கிளம்புறா அப்படின்னு சொல்லி ஹீரா விட்டுட்டு நிலா, அது கிளம்பு அப்படின்னு சொல்லி நிலா விரட்டி விட்டுடுறா. ஹீரா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் சேர்ந்து வெளியில் கிளம்பி போயிடுறா. சரி, அங்கே பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே சுற்றி பார்க்க போயிட்டாங்க. இங்கே நிலாவோ தனியாக படுத்துட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லாக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மெதுவாக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரா. வந்ததும் அவளுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ சடனாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூடு வந்துடுச்சு. நம்ம ஒரு ஐஸ்கிரீமை போட்டு தக்கிட்டே பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரா இருந்தானா கிளைமேட் சரியில்லை, அது சரியில்லைன்னு திங்க கூட ஒழுங்க விட மாட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இங்கே அவள் ஐஸ்கிரீம் வாங்க போகிறா. இங்கே வந்துட்டு ஹீரா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வந்தவங்க அப்படியே விளையாண்டுட்டே கொஞ்சம் தனியாக வந்துடுறீங்க. ஐயோ, இது என்ன பாதைன்னு தெரியலையே, நம்ம வேறு இடம் மாறி வந்துட்டோமா, ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டேன். சரி, யார் கேட்டையாவது கேட்டு போகலாம், இருட்டை வேற ஆரம்பிச்சிருச்சு, இருட்டில் கண்ணும் தெரில ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது சடனாக நிறைய கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. ஐயோயோ, இது என்ன ஃபாரஸ்ட் ஏரியாவா, இங்கே யாரும் வேட்டையாடுறாங்களா என்ன, வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே நின்றுட்டீங்க அந்த இடத்துலையே. அப்படியே நின்று தெருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ கன் ஷாட் முடிஞ்ச சவுண்டு கேட்டதும் அங்கேருந்து நிறையா பேர் ஓடிடுறானுங்க. ஓடின சவுண்ட் கேட்டதும் நீங்கள் கன் ஷூட் சவுண்டு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகலாமா வேணாமான்னு எட்டி பார்த்துட்டே பொறுமையாக, வேறு வழி இங்கேயேவா இருக்க முடியும், நமக்கும் வழி தெரியல, அந்த பக்கம் போனாலாச்சும் அப்படியே வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வரீங்க. கொஞ்சோன்னு வெளிச்சத்தில் ஒரு கார் முன்னாடி ஒருத்தன் அப்படியே ப்ளட்டு ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக ப்ளட்டோட, ஏன்னா அவனை தான் இவ்வளோ நேரம் கன் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே விழுகிறான். நீங்களும் அப்படியே பார்த்து பயந்து, ஐயோ இது யார் அப்படின்னு சொல்லி கடகடன்னு போய், அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தட்டுறீங்க. அவனும் கண்ணை கூட திறக்க முடியல. உங்களுக்கும் அந்த ப்ளட்டு ஓவராக மேலெல்லாம் இருக்க பார்த்தா வாமிட்டே வர மாதிரி இருக்குது. கடகடன்னு ஓடி போய் அப்படியே அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா, வாட்டர் பாட்டில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மெதுவாக அவன் ஃபேஸை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு, அண்ணா என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே கன்னத்துலேயே தட்டுறீங்க. கண்ணே திறக்க முடியாமல் லைட்டாக அவங்கள அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். உங்களுக்கும் அழுகியாக வருது, ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் யாரையும் பார்த்தது வேற இல்லை, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அப்படியே அழுகுறீங்க. அண்ணா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களை எப்படியாவது நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு
உங்களால் தூக்க கூட முடியல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்துடுங்கண்ணா, நான் எப்படியாவது உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நீங்கள் ஒரு வழியாக அவனை தூக்க முடியாமல் தூக்கலால் இழுத்துக்கிட்டு போய் பின்னாடி உள்ள சீட்லாம் போட்டுறீங்க. அவனும் அப்படியே பார்க்குறான், அவனால் முடியல பேசுகிறதுக்கு. பட் கொஞ்சம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓகே நடந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் வந்து உட்காந்துட்டான். அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காடுறீங்க. அவன் அப்படியே இன்னும் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே மிரர் வழியாக பார்த்துட்டு பயப்படாதீங்க, நான் நல்லாவே ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்பீடாக அங்கே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு சொல்லி கடகடன்னு கொண்டு வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு கத்துறீங்க அங்கே ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அங்கே உள்ளவங்களும் என்னாச்சுமா பார்க்க சின்ன பிள்ளையாட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே மேலே ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அது ஒரு அண்ணாக்கு அடிபட்டுருச்சு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. அவங்கள எடுத்துகிட்டு வந்து அப்படியே தயாங்க இப்போது செம்மையாக மயக்கமாயிட்டான். அவனை அப்படியே தூக்கி இல்லை ஸ்ட்ரக்சரில் போட்டு உள்ளே கொண்டு வரும்போதே தெரியுது நல்லாவே அவனுக்கு வந்துட்டு புல்லட் ஷூட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பார்த்ததும் பார்த்தா இது ஏதோ வந்து போலீஸ் கேஸ் மாதிரி தெரியுதுமா, நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போலீஸ் கூட கால் பண்ணுங்க, ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, பாவம் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, நீ சின்ன பொண்ணு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சுட்டு டாக்டர் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள போலீஸ் வந்து உங்களை அப்படியே மேலும் கீழேயும் பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அங்கிள் அப்படின்னு சொல்லிங்க. என்னது அங்கிளாங்கிற மாதிரி அந்த போலீஸ் உங்களை பார்க்குறாரு. வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து சார் அது வந்து அப்படி சொல்லிட்டுங்க. அம்மா நீ யாரும்மா அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூல் நேம் சொல்லி நாங்கள் டூர் வந்தோம்மா, நான் வழி தவறி வந்துட்டேன், அப்போ தான் இந்த அண்ணா இந்த மாதிரி அடிபட்டு கிடந்தாங்க அதான் அப்படின்னு சொல்லிங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு பிசி கூட சரி இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்டு அவளை கரெக்டாக விட்டுருங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நீங்களும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிடலான்னு கிளம்பிடுங்க. இங்கே நிலாவோ செம்ம ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தவ போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு திரும்பும் போது கரெக்டாக யார் மேலேயும் மோதிடுறா. ஐஸ்கிரீம் அப்படியே கீழே வந்தது. ஐயோ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா போச்சே, ஆசையாக வாங்கினேன், டைம் வேறு ஆச்சு, இப்போ அவள் வேறு வந்துடுவா, திட்டுவாலே ஐஸ்கிரீம் தின்னா, ஏன் உங்களுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அப்படியே அவளை முறைச்சிட்டு கேட்குது, நான் உனக்கு அங்கிளா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ நிலாவை அங்கிள்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது, இதெல்லாம் இருக்கட்டும், என் ஐஸ்கிரீம் போச்சு எல்லாம் உங்களால் தான், பார்த்து வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல் பேசிகிட்டு இருக்கா. ஜேகேவும் இதை பார் கொஞ்சம் நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறோம் அவன்கிட்ட ஏதோ சொல்லவும் அப்படியே ஜேகே ஷாக் ஆகி உடனே இப்போ என்ன உனக்கு ஒரு 50 ரூபா ஐஸ்கிரீம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது 50 ரூபாயா, 200 ருபீஸ், எவ்வளோ 200 தெரியுமா உங்களுக்கு, என்ன மாதிரி ஸ்கூல் பொண்ணுக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய காசு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீலா புலம்புறான். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்குள்ளே கை விட்டு பார்க்குறான். அவன் பர்ஸில் ஒரே கார்டாக இருக்கு. என்ன கார்டெலாம் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லையா, வேறு கார்டை வச்சு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே நிலா புலம்புறான். அப்படியே பார்த்துட்டு அவன்கிட்ட தேடி பிடிச்சி ஒரு 500 ருபீஸை எடுத்து நிலா கையில் கொடுத்துட்டு இந்தா இதில் நீ ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடை நான் அங்கேயே நிற்காமல் போயிடறான். பெரிய கொடை வள்ளல் பெரிய அப்படியே பொற்காசுகளை அள்ளி கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்த 500 ரூபாய்க்கு பில்டப் பார்ப்பாரு. இதில் எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணாலும் சாப்பிட்றதாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காசை பார்க்குறீங்க. யாரா இவன் 200 ஐஸ்கிரீமுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போகிறான். ஜாலி, பரவாயில்ல, ஒரு ஐஸ்கிரீம் போனால் என்ன, இப்போ நம்ம 2 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவன் ஒரு வழியாக தின்னு முடிச்சதுக்கப்புறம் சரி நம்மளும் போகலாம், இவ்வளோ டைம் ஆயிடுச்சே, எல்லோரும் என்ன ரிட்டர்ன் ஆயிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே நிலா கரெக்டாக வெளியில் வரும்போது தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வராங்க. நிலா உன் சிஸ்டர் ஹீரா இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிடுறேன். எது அவைகடி இங்கே இருந்தா, அவள் உங்கள் கூட தானே வந்தா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறா. அது வந்து அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. என்னடி வந்து போய்ங்கிறீங்க, மிஸ் ஆகிட்டாளா, ஐயோயோ வாங்கடி உடனே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இது மிஸ்ஸுக்கெலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா பரபரப்பாக பேசுகிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருறி, இப்போ தானே நாங்களே வரோம், ஒரு வேளை அவள் எங்கேயாவது மிஸ் ஆகியிருந்தா கூட இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம இன்னும் மிஸ்கிட்டெல்லாம் சொல்லலை, சொல்லிட்டு கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்கிறேன். கூட வந்தவளை தொலைச்சிட்டு வந்துட்டு சேதியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எகிரிக்கிட்டு அடிக்க போகிறா. நல்ல வேலை அவன் மண்டையை உடைக்கிறதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் என்ட்ரி கொடுத்துருங்க. அடியே நிலா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே நிலா ஓங்கின கையை திருப்பி யாருன்னு பார்க்குறா. ஹீரா பார்த்ததும் நிலா ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு ஹீரா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இவளுங்கெல்லாம் உன்னை தொலைச்சிட்டாலும் நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்டி அப்படின்னு சொல்ல. நீ பயந்த லட்சணம் உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறா. நிலாவோ
என்ன என்ன தெரியுது அப்படி சொல்லி திக்கி திணறி சொல்லும் போதே அப்படியே ஹீரா வாய் பக்கத்தில் இருக்க ஐஸ்கிரீம் தொடச்சி நான் போடின்னு விரட்டிட்டு இங்கே ஐஸ்கிரீமை தனியாக மொக்கியிருக்க அப்படின்னு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. ஏய் அது இல்லடி, அதெல்லாம் முன்னாடி, இப்போ நான் உன்னை காணோன்னு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, உன் மூஞ்சி அப்படி சொல்லிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நைஸாக நீ பேச்சை மாற்றாத. இப்போ நீ எங்கடி போனேன், ஏன்டி இவ்வளோ நேரம், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீ எங்கடி போன, நீ தொலைஞ்சிட்டேன்னு சொன்னாலுங்க அப்படி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஆமாம் உன்னை எவ்வளோ நேரம் தேடணும் தெரியுமா, உன்னை காணோன்னு தான் இங்கே வந்துட்டு சரி கேட்டுட்டு திரும்பவும் நாங்கள் மிஸ்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலான்னு நினச்சோம் அப்படிங்க. அது நான் வழி தவறி போயிட்டேன், அப்புறம் ஒரு அண்ணா கிட்ட அட்ரஸ் கேட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரா சொல்லுவோம். அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள போயிடுறாங்க. பிகாஸ் நிலா ஆல்ரெடி சும்மாவே பயப்படுவா, இதெல்லாம் சொன்னால் அவள் இன்னும் ஏதாவது நினச்சிக்குவான்ட்டு நீங்கள் சொல்லாமல் அப்படியே விட்டுடுறீங்க. இப்படியே அவங்க ஸ்டடீஸும் போயிட்டுருக்கு. டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் சேர்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ 2 பேரும் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் போயிருக்கீங்க. போயிட்டு வரும்போது நீங்கள் முஸ்லீம்ஸ் அதனால் வந்துட்டு ஸ்கார்ஃபு ஹிஜாப் இந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி இத்தனை கார் நிற்குது, நம்ம அப்பா என்ன திடீர்னு எதுவும் பெரிய ஆள் ஆகிட்டாரா நான் அப்படின்னு சொல்லி நிலா எப்பவும் போல் கலாய்க்கிறா. ஏய் சும்மாவே இருக்க மாட்டியா, நம்ம அப்பா பிஸ்னஸ் மேன் தானடி, யாராவது பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனாலும் இத்தனை வருஷத்தில் இதுதான் இவ்வளோ கார் நிற்குது, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா நிலா. சரி சரி வெளியில் நின்று புலம்பாம வா, உள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீராவும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு மாஃபியா அவங்க அப்பா தலையில் அப்படியே கன்னை வச்சுட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. அவங்கள 2 பேர் பிடிச்சிருக்குறானுங்க. உங்கள் அப்பா அப்படியே பயந்து நீல் டவுன் பண்ண மாதிரி அழுதுட்ருக்காரு. உங்கள் 2 பேர்த்துக்கும் இதை பார்த்ததும் தூக்கி வாரி போடுது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு கடகடை 2 பேர் ஓடிங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அப்படியே உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்ததும் ஐயோ இவங்க எங்கே இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கோ படப்படன்னு வருது. உங்கள் அப்பாவோ நீங்கள் ஏன்டா இங்கே வந்தீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. போங்கன்னா எங்கே போகிறது அப்படிங்கிறா நிலா. ஹீராவோ டாட் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஐயோ அப்படியே 2 பேர்த்தையும் பார்க்குறான். அப்படியே அந்த ஸ்கார்ஃபில் அவங்க கண்ணு மட்டும்தான் தெரியுது, அதுவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. அட உனக்கு பொண்ணெல்லாம் இருக்கா பாடுறா, இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் குறுகுறுன்னு பார்க்குறான். 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் கூட உன்னைய வீணாக சாகடிக்கணுமோ உன் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் எதே சொத்தை எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு கோரஸாக கேட்குறீங்க. பாடுறா சொத்துன்னு 2க்கும் வாயா அப்படின்னு சொன்னோம். அப்படியே 2 பேரும் சைலண்ட் ஆயிருங்க. அப்போ நிலாவும் யார் நீ எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா, இரு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அப்படின்னு பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு போய் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்கான். அப்புறம் லீனு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லீயும் தெரியாது ஜியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா நிலா. வாயை பற்றியா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் லீ, மாஃபியா லீ, என்னை பற்றி உங்கள் அப்பனுக்கு தெரியும் கேட்டுப்பாரேன் அப்படின்னு. எது மாஃபியாவா சொல்லிட்டு அப்படியே ஹீரா கையெல்லாம் நடுங்குது. நிலா இவ்வளோ நேரம் வாய் தொடுக்கா பேசினவளுக்கே கொஞ்சம் ஜர்க்காகுது. நீ மாஃபியாவாக இருந்தால் எங்கள் சொத்தை ஈஸியாக எழுதி கேட்பியா, அப்படிலாம் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறா நிலா. அப்போ அவனும் அப்படியே மேலே கீழே வரையும் பார்த்துட்டு நீ ஸ்கூல் பண்ணா அப்படிங்கிறான். இவன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு அறகுறையாக பேசும்போதே தெரியுது அப்படி ஹீரா. உடனே ஏண்டி வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க முடியும், ஏண்டி அவன் நம்ம சொத்தை கேட்டுட்ருக்கான் வாயை வச்சு சும்மா இருங்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் குசுன்னு பேசிட்டு 2 பேர் அங்கே பேசினது போதும், இப்போ நான் சொல்கிறத கவனிங்க அப்படிங்கிறான். அதெல்லாம் ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்துறதே கவனிக்க மாட்டான், இதில் இவன் பேசுறத வர கவனிக்கணுமாம்ல அப்படின்னு நிலா வாயடங்காமல் சொல்லவும் அவனும் பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறான். ஐயோ இவனுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்குதா அப்படின்ட்டு நிலா வாயை மட்டும் நின்றுக்கிறான். அது இப்படியே நில்லு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஏதோ உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தோன்னா சொல்லணும்னு தோணுது. நான் லீ மாஃபியா அப்படின்னு சொன்னான். அதை தான் வந்தோன்னே சொல்லிட்டியாடா அப்படிங்கிறா நிலா. நீ வாயை அடங்க மாட்ட அப்படிங்கிறான். அவளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வாயை மட்டும் நின்றுக்கிறா. சொல்கிறத மட்டும் கேளுங்க, உங்கள் அப்பா என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான், பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவான்னு பார்த்தா இன்னும் பிஸ்னஸ் லாஸு அது இதுன்ட்டு. எது பிஸ்னஸ் லாஸா அப்படி சொல்லி 2 பேர் அட்டன்ட்டே அப்பாவை பார்க்குறீங்க. அவரும் அப்படியே தலையை குடிச்சிக்கிறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இந்த ஆளை அப்படி சொல்லி நிலா முறைக்கிறா. அப்போ வந்துட்டு சரி நான் மேட்ருக்கு வரேன், அதனால் உங்கள் அப்பனை போட்டு தள்ளிட்டு உங்கள் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலான்னு நினச்சேன், இதெல்லாம் எனக்கு கம்மி தான் அவன் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு முன்னாடி.
பட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 2 பேர்த்தையும் பார்க்குறான். சொல்கிறத முழுசாக சொல்லி முடிடா, இடையில இடையில என்ன இன்டர்வெல்லு அப்படின்னு சொல்லி நிலா பார்க்குறா. ஏய் நீ ரொம்ப என்ன பேசுகிற, அப்புறம் நான் வேறு மாதிரி முடிவு எடுத்துருவேன் அப்படிங்கிறான். எதே அப்படின்னு. இவ்வளோ நேரம் 2 பேரையும் பார்த்தேன், சரி யாராவது ஒருத்தரை மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க சொத்தெல்லாம் நான் எதுவும் பண்ணாமல் விட்டுறேன், என் கடனுக்காக யாராவது ஒருத்தரை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நானும் ஒன்றும் அவ்வளோ வயசான ஆள்லாம் கிடையாது அப்படி போடா தாத்தா அப்படிங்கிறா. இதே அப்படின்னு. இல்லை அங்கிள்னு சொன்னேன் அப்படின்னு. அங்கிளா, நான் என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு, எனக்கு ஜஸ்ட் 33 தான் அப்படிங்கிறான். 33 என்னமோ 13 வயசு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நாங்கள் இப்போ தான்டா ஸ்கூலே முடிச்சிருக்கோம் அப்படின்னு நிலா புலம்பிகிட்டே தான் இருக்கா. ஹீரோ இது வரைக்கும் எதுவுமே பேசலை. அப்போ அவளையோ அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு, சரி ஓகே இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே உங்கள் மூஞ்ச காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது வேறையா அப்படின்னு சொல்லி பெரிய பொண்ணு பார்க்க வந்திருக்கான், இவனுக்கு மூஞ்ச காட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்போ மூஞ்ச நீங்களாம் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஐயோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு 2 பேரும் ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆயிரான். கண்ணை தான் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆளும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. பட் பேசுகிறது தான் கொஞ்சம் இவ வாய் ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 பேர்த்தில் யார் அக்கா அப்படின்னு சொல்லுவோம். நண்பன் படத்தில் வர மாதிரி ஆளால் மாற்றி காட்டுறீங்க. அப்போ உடனே அவன் இப்படியே சிரிச்சுட்டு, என்ன கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் ஆளாளுக்கு மாற்றி வீட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் 2 பேரும் பார்க்குறேங்க. அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிலாவோ, ஏண்டி எப்போ பார்த்தாலும் நீ தான் சொக்காம்ப இப்போ மட்டும் நடி அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே ஹீரா, லூஸு நீ தானடி சயின்டிஃபிக் படி நான் தான் அக்கா அப்படிம்ப அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ சொல்லுங்கள் யார் அக்கா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஹீரா நிலா கையையும் பிடிச்சிட்டு தன்னோட கையை அப்படியே அவள் பக்கம் காட்டுறான். நான் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே லீ பார்க்குறான். நான் கூட நீ தங்கச்சியாகவே இருந்தாலும் உன்னை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ நிலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இவ ரவுடி மாதிரி பேசுகிறா. நீ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க, நான் எது பண்ணாலும் இப்படியே நீ சைலண்ட்டாக இருப்பேன்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. ஹீரோ அப்படியே கொஞ்சமாக அண்ணாந்து மட்டும் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் தலை குனிஞ்சிக்கிறா. பேரண்ட்ஸுக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு சொல்லும் போது நமக்கு மேரேஜ் ஓகேவா, நீ பயப்படாத, உன் ஃபேமிலியை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ கொடுக்க வேண்டிய கடனையும் கேட்க மாட்டேன், என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இது மட்டும் போதும். வாயாடி ஏதாவது பிளான் பண்ணி உங்கள் அக்காவை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றுறதுலாம் நினச்ச அப்புறம் உன்னையும் போய் சேர்த்து கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிற நிலா அந்த பயம். அப்புறம் ஏதாவது கிளவராக முடிவெடுக்கலான்னு நினைக்காதீங்க, என் ஆள் இங்கே தான் இருப்பாங்க உங்களை 24 மணி நேரமும் மானிட்டைஸ் பண்ணிவிட்டு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கிட்ட வரான். அப்படி நீங்கள் கை காலம் நடுங்க அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. கிட்ட வந்து லீ see you in marriage அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நிலாவோ, ஐயோ தகப்பா என்ன இளவையா பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. அப்படியே உங்கள் அப்பா அழுகிறாரு. நீங்களும் அப்படியே அப்பா ஹக் பண்ண மாதிரி, டாடி ப்ளீஸ் டாடி அழுகாதீங்க டாடி அப்படின்னு. இல்லைம்மா என்னால் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுட்டுருக்காரு. இப்போ நிலாவோ, உன்னால தான் வேற யார், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் தான், ஏம்மா இந்த ஆள் வேணுமான்னு சொல்லிடல நானே போட்டு தெளிகிறேன். இன்னாயா பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணி நாயிட்டையும் கடனை வாங்கி இப்போ பாருவன் என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அழுகுறா. நீங்கள் வந்துட்டு நிலாவை, சும்மா ரெடி, அப்பா என்ன வேணும்னா செஞ்சுருப்பாரு, நடக்கிறது எதுவும் நடந்து தான் ஆகும், சரி விட்டுருங்க, எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம்தான், அவர் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஏஜ்டுமா தெரில, ஓகே எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஸ்கூல் தாண்டி படிக்கிற, என்னாடி நினச்சிட்ருக்குற, அவனா போய் அப்படின்னு. ஏண்டி பரவாயில்ல நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு நீ பண்ணுற, அதுக்குன்னு எனக்கு இந்த தகப்பனை பார்க்க கோங்கோமாக வருது அப்படி சொல்கிறா நீலா. ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இப்படியே கொஞ்ச நாள் போகுது, மேரேஜ் டேட்டும் வந்துடுது. அப்படியே எல்லோரும் கட்டுப்பில் இருக்க. நிலாக்குன்னா செம்ம காண்டாகுது, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நின்றுணுமே, எப்படியாவது நின்னா நல்லாயிருக்கும், யாராவது வந்து நிறுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது உங்களுக்கு மேரேஜுக்கு நீங்கள் ரெடியாகி நின்றுட்டுருக்கீங்க. நிலா வந்து, ஏண்டி நீ பாட்டுக்கு என்னமோ சந்தோஷமாக கிளம்பிட்டுருக்க, உனக்கு இந்த மேரேஜில் இப்போது சம்மதமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி பண்ண சொல்கிற, நம்ம சுச்சுவேஷன் தெரிஞ்சு நீ இப்படி பேசுகிறிய நிலா, வேறு வழி இல்லை நிலா, இப்போ நான் மட்டும் இதை பண்ணிக்கலன்னா அடுத்த ஒன்றை தான் டார்கெட் பண்ணுவான், 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாமே, அப்போ நம்ம அப்பா அம்மாவை கொண்டுட்டா என்னடி பண்ணுறது அப்படின்னு, அவங்களையும் கூட்டிகிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்கிறா.
அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஏண்டி நம்ம எங்கடி போவோம், அவன் பெரிய மாஃபியா, நம்மளை பிடிச்சிருவான் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லி. அதுவும் சரிதான், இந்த அப்பன் அவரைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலா எப்பவும் போல் திட்டிட்டு, சரி நான் போய் கீழே அம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் அப்படியே ரெடியாகி ஒரு மாதிரி அந்த விண்டோ சைடு நின்று, வேறு வழி இல்லை, இதுதான் நம்ம லைஃப், நம்ம ஃபேமிலிக்காக ஏற்றிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஃபீல் பண்ணி நிற்கும் போது ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அக்கா அப்படின்னு கூப்பிட்றான். யாரா தம்பி நீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, உங்களை அந்த மாமா கீழே வர சொன்னார் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு லீன்னு நினச்சிக்கிறீங்க. லீயா அப்படின்னு அதெல்லாம் தெரில, அவர் பின் சைடு நிற்கிறாரு, உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பின் சைடா, இந்த ஆள் எதுக்கு நம்மளை பார்க்க பின் சைடு வரான் அப்படின்னு யோசிச்சுட்டே, சரி ஏதாவது சொல்லுவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டே மெதுவாக போகிறீங்க. பார்த்தா கோட் ஷூட் போட்டு யாரோ அந்த சைடு திரும்பி நின்றுட்டுருக்காங்க. பேக் சைடு தான் பார்க்குறீங்க. பார்த்தா லீ மாதிரிலாம் தெரில, பட் யாரோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க மாதிரி இருக்கே பின் சைடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்கள் மண்டையில் சே எந்த நேரத்துலடி நீ சைட் அடிக்கிற அப்படின்ட்டு, ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்னதோ டக்குன்னு திரும்புகிறான். அந்த மாஸ்க்கு போட்டிருக்கோம், உங்களுக்கு யாருன்னு தெரில. நீங்கள் அப்படியே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே மயக்காமல் அந்த ஸ்ப்ரேயை உங்கள் மூஞ்சில் அடித்து விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. உங்களை அப்படியே ஆளேக்கா தூக்கி கார்க்குள்ளே போட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி பாட்டுக்கு கிளம்பி போயிடுது. நீங்களும் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கீங்க. இங்கே கீழே வந்த நிலாவோ, அம்மா எல்லாம் முடிஞ்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, வேலையெல்லாம் முடிஞ்சு இனி வரவங்கள வரவேற்க வேண்டியதுதான். ஆமாம் எங்கே உன் அக்கா, அவளை கீழே கூட்டிகிட்டு வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க, ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேலே வந்து பார்க்குறா. ஐயோ இவன் எங்கே போனா, ஆளையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போனதில் சந்தோஷம்தான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நானும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிருப்பேனே. ஒன்றமோ பெரிய மதர் தெரேசா மாதிரி பேசினாலே, இப்போ என்னையை மட்டும் இப்படி விட்டுட்டு ஓடி போயிட்டா, எங்கே போகலான்னு தெரியலையே இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீராவை எல்லா பக்கமும் தேடிட்டு நிலா அழுகாத குறையாக கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்படின்னு, என்னாச்சு எங்கே அக்கா அப்படின்னு, இந்த நாய் எங்கே போச்சுன்னு தெரிலம்மா அப்படின்னு நிலா அழுறா. என்னடி சொல்கிற அப்படிமா, கண்ணிமிக்கும் நேரத்தில் கம்பி நீட்டினர் மாதிரி என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ ஓடிப்பிட்டாமா அப்படின்னு சொல்கிறேன். அவள் அந்த மாதிரி பண்ணுவா நீ நினைக்கிறியா அப்படின்னு நிலா காமெடியெல்லாம் உரம் தள்ளிட்டு, அம்மா சும்மா தான் சொன்னேன், அக்கா அது மாதிரி பண்ணுற ஆள்லாம் கிடையாது, எனக்கே தெரியும், நானே மாதிரி பண்ணால் கூட அவள் பண்ண விட மாட்டாள், ஆனால் எங்கே போனான்னு தெரியலையம்மா அப்படி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அள்ளி அவன் ஆள்லாம் வந்துடுறாங்க. எங்கே டைம் ஆச்சு, ஹீராவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இருந்தால் தானடா கூட்டிகிட்டு வரத்துக்கா அப்படின்னு சொல்லி நிலா புலம்பிகிட்டுருக்கா. என்ன அப்படியே நிற்கிறப்போ உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அப்படின்னு, அது அது வந்து அப்படின்னு சொல்ல, நான் வந்து போய் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அக்காவை காணோம் அப்படின்னு சொல்கிறா. அக்காவை காணோமா, உங்கள் அக்கா ஓடி போயிட்டாளா அப்படின்னு, இங்கே பாருங்க அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என்னன்னு தெரில, எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா பார்த்தேன். இந்த ஐடியா கூட நல்லா தாண்டி இருக்குது, பட் நான் இதை யோசிக்கவே இல்லை பாரேன். அவங்க அக்காவை கடத்தி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளையும் கல்யாணம் பண்ணியிருந்தா 2 பேரும் எனக்கே பொண்டாட்டியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். சி அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பிக்கிறா. நாடி சி ஒரே மாதிரி இருக்கீங்க 2 பேரும், என் கூடவே இருந்தால் செம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவள் ஓடி போயிட்டா. ஆள் கிடைக்கிற வரைக்கும் தேடுவேன், அவளையும் நான் விட மாட்டேன், அது வரைக்கும் நீ தான் பொண்டாட்டி, இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கையை பிடிச்சி நிலாவை தரத்தானே எடுத்துகிட்டு போகிறான். நிலாவுக்கும் அல்ல, ஐயோ இந்த பிசாசுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. என்னாடி இவ்வளோ நேரம் வாயான்னா இப்போ என்ன ப்ளீஸு முடிக்கிட்டு வா அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போய் நிற்கிறான். இப்போ அப்படியே பயந்துட்டே நிற்கிறான் நிலா. கடைசியில் இந்த நாய் கூட நான் தான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். நீங்களும் அப்படியே மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு மெதுவாக பார்க்குறீங்க. ஏதோ ஒரு ரூமில் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த இடம்லாம் மைல்டாக லைட் தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பளிச்சுன்னு வெளிச்சம் இல்லை. அப்படியே நீங்கள் அந்த கொஞ்சம் டிம் லைட்டில் அப்படியே பார்க்குறீங்க சுற்றி முற்றி. இது என்ன இடம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து உங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்தமாக இருக்குது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு இப்போ தான் எல்லா பக்கமும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது. ஐயோ இப்போ நமக்கு மேரேஜ், நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா அடுத்தவன் நிலாவை தான் டார்கெட் பண்ணுவான், நம்ம இங்கே இருக்கக்கூடாது போகணும் அப்படி சொல்லி கடகடன்னு ஓட பார்க்குறீங்க. எழுந்து நீங்கள் அப்படியே கதவு வந்து திறக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிங்க, பட் டோரே ஓப்பன் ஆகலை. யாரா என்ன குழந்தைங்க அடைச்சி வச்சது அப்படின்னு சொல்லி கத்திட்டே அங்கே உள்ள விண்டோஸில் உள்ள ஸ்க்ரீன்லாம் நகர்த்துறீங்க. ஏன்னா வெளிச்சமே இல்லைனா நகர்த்திட்டு பார்க்குறீங்க. ரூம் பெருசாக இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது. அதில் ஒருத்தன் கன் வச்சுட்டு அப்படியே செம்ம கெத்தாக உட்காந்துருங்க.
அதை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே கிட்டே போய் நின்று அந்த ஃபோட்டோ பார்த்துட்டுங்க டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்போ டோர் சைட் பார்க்குறீங்க. வந்தது யாருன்னு கூட பார்க்கல, உங்களுக்கு வெளியில் ஓடணும் அப்படின்னு தான் தோணுது. கடகடன்னு வெளியே ஓட பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்து பெட்லேயே போடுறாங்க. அப்படியே நீங்கள் அழுதுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, இப்போ மட்டும் நான் போகலன்னா என் சிஸ்டர் அவ்வளோதான், அவள் வாழ்க்கையே வீணாக போயிடும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். உன்னை விடுறதுக்காடி நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்போ தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாரா நீ எதுக்குடா அப்படி பண்ண, ப்ளீஸ் சார் அப்படின்னு கையெடுத்துக்க முடியும். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், என் சூழ்நிலை தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு. உன்னெல்லாம் விட முடியாது, விடுறதுக்காக ஒன்றும் நான் தூக்கிட்டு வரல, என்கிட்ட இப்போல்லாம் கெஞ்சாதடி ஏஞ்சல், உன்னை பார்த்த நாள்லேருந்து நீ மட்டும்தான் என் லைஃப்னு உன்னை எத்தனை நாளாக தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமாடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடி உனக்கு நான் யாருன்னு கூட தெரியலையா ஏஞ்சல், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே திருத்த முடிச்சுட்டு நல்லா ஒத்து பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வருது, ஸ்கூல் டூர் போனப்போ காப்பாற்றின அதே ஃபேஸ் நீங்களா அப்படி சொல்லுங்க. ஞாபகம் வந்துருச்சு அடி ஏஞ்சல், நானே தான். அன்னைக்கு மட்டும் நீ கரெக்டாக என்ன அந்த டயத்துக்கு வந்து காப்பாற்றல, நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்டி. தயாங்னு ஒருத்தன் இருந்தானே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நான் எவ்வளோ பெரிய மாஃபியா என்னவே வந்துட்டு உனக்கு ஸ்கெட்சு போட்டு தூக்க பார்த்துறேன். ஆனாலும் என் ஏஞ்சல் நீ என்னை காப்பாற்றிட்ட, இனி நான் விட மாட்டேன்டி உன்னை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா, உங்களுக்கு அடிபட்டு அப்படி இருக்கீங்கன்னு உங்களை காப்பாற்றினதுக்கு நீங்கள் பண்ணுற நன்றி கடனா சார் இது அப்படி சொல்கிறீங்க. இங்கே பாரு ஏஞ்சல், அன்னையிலேருந்து உன்னை தேடுறேன்டி, நீ தான் என் லைஃப்னு, நீ மட்டும்தான்டி, புரிஞ்சுக்கொடி அப்படின்னு கிட்ட கை கொண்டு வரான். நீங்களும் டக்குன்னு அவனை தள்ளிவிட்டு இறங்கி நின்றுட்டு, இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் என்னை போகவில்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு நானே என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பார்த்து தயாங்க செம்மையாக கோவது. கடகடன்னு கிட்ட வந்து லைஃப்பை வாங்கி தூக்கி போட்டு பொல்லார்னு ஒரு அறை தான் அப்படியே சுரண்டி கீழே விழுந்துடுறீங்க. அவங்க லிப் சைடில் பிளட்டே வந்துடுது. அப்படியே கன்னத்தில் கவிச்சிட்டு ஏன் சார் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படியே கிட்ட வந்து பேபி சாரிடி உன்னை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு அவன் கையவே ஓங்கி அப்படியே செவத்தில் குத்துறான். நீங்கள் பயந்து போய் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், நான் போகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்கீங்க. உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது, நீ எனக்கு வேணும்டி, என் லைஃப்லாம் நீ வேணும்டி, நான் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சரி, ஆனால் அங்கே அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. இங்கே நிலாவோ அப்படியே பேந்த முழிச்சிட்டு ரிங்கை இன்னும் கையில் கூட எடுக்கல, அப்படியே லீயை பார்த்துட்டு மைண்டு வேற யோசிச்சுட்ருக்கு. இப்போ யாராவது வந்து சடனாக நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வாசலில் பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்த லியோ, என்னடி உன்னை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க பார்க்குறியா, வாய்ப்பே இல்லை, இந்த லீக்கிட்டேருந்தே யாரும் தப்பிக்க முடியாது, உன் அக்கா மட்டும் நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, அவளையும் நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போடா உன் மூஞ்சி அப்படி சொல்லி உங்கள் அம்மா அவங்க பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த பக்கம் உங்கள் அப்பாவும் அவர் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவரும் அழுதுட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மன்னிச்சிருமாங்கிற மாதிரி அழுகிறாரு. யோ தகப்பா, தயவு செய்து ஓரமாக போய் நின்று அழுவு, என் கிட்ட மட்டும் வந்தால் உன்னை வர்ற கோவத்துக்கு நானே போட்டு தள்ளிட்டு, ஏன் சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எங்கள் அப்பானை மட்டும் போட்டு தள்ளிடுங்களேன், நானும் எங்கள் அம்மாவும் எங்கேயாவது போய் பழிச்சிக்கிறோம் அப்படிங்கிறா நிலா. அப்போ நிலா அவங்க அம்மாவோ, ஏண்டி இப்படிலாம் பேசுகிற, சும்மா இரு அப்படிங்கிறாங்க. பின்ன எப்படி பேச சொல்கிறேன், இந்த ஆள் பண்ண வேலை தான், இவரால் தான் இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம், அப்படியே நல்லவர் மாதிரி நின்று அழுதுட்டுருக்காரு, உனக்கு தெரியாத வேலையில் எவன் உன்னை பார்க்க சொன்னான், கண்டதையும் பண்ணி வச்சுட்டு அப்படியே சொல்லி திட்டு லியோ. என்ன அப்படியே நைஸாக அவங்க அப்பாவை திட்டுற மாதிரி எஸ்கேப் எல்லாம் பார்க்குறியா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான். இவன் வேறு என்னை படுத்துறான்டாங்கிற மாதிரி நிலா நின்றுட்டு, ஐயோ இதை எப்படிடா நான் நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது லீ, ஓகே டைம் ஆச்சு, இதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபாதரை பார்த்துட்டு அவர் உடனே சரி ஓகே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரிங் எடுத்துகிட்டு நிலா கையில் போட வரான். அப்படி நிலாக்கோ கையெல்லாம் நடக்குது, நிலா கையவே கொடுக்க மாட்டேங்கிறா. ஷோமி ஒரு ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் வேகமாகவே சொல்கிறான். பயந்துட்டு கையை நடுங்கிக்கிட்டே நீட்ட போகுது. கரெக்டாக அப்போ கன் ஷூட் சவுண்ட் கேட்குது. வச்சுருக்க அந்த கரெக்டாக ரிங்கில் ஒரு ஷூட்டு, ரிங்கு அப்படியே பறந்து போகுது. லியோ ஒன்றுமே புரியாமல் பார்க்குறான். அப்போது லியோட ஆளுங்கள்லாம் ஷூட் பண்ண ஆளை ரவுண்ட் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, உள்ளே வந்தது நம்ம ஜேகே தான். அப்படியே ரவுண்ட் பண்ணவும் ஜேகேவோட ஆளுங்களெல்லாம் இப்போ வந்து லியோட ஆளை ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அவன் நிறைய ஆளுங்களோட வந்திருப்பான். ஸோ அப்படியே அவங்க ஆளெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஜேகே மட்டும் அப்படியே நகர்ந்து முன்னாடி வரான். வந்து லியோ பாயிண்ட் பண்ணுறான். லியோனோட கன்னை தேடுறான். பட் இல்லை, மேரேஜுன்னு சார் கன் எடுக்காமட்டிங்க போல்
போல் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஏய் உனக்கு இது தேவையில்லாத வேலை, இப்போ நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு. நீ என்ன பண்ண வந்தியோ அதே தான் நானும் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறான் மேலேந்துக்கிற வரையும். நிலாவுக்கோ அப்படியே கையில் காலெலாம் நடுங்குது. இவன் யாரா புதுசா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. எப்படியோ நின்னா போகுது இந்த கல்யாணங்கிற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ லியோ, ஹே இது எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவன் எனக்கு பணம் கொடுக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொன்னான். உனக்கு தேவையானது வந்து சேரும், இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லி அவனை பிடிச்சி தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து ஜெகே நிற்கிறான். ஜெகேயை பார்த்து நிலா, இப்போ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து, மா இவன் யாருன்னு தெரியுமா, யோ தகப்பா இதுவும் வேலையா அப்படி சொல்லி பார்க்குறா. அப்போ அவரும் இல்லைம்மா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதானே பார்த்தேன் இருக்கிற கடங்காரம் பூரா என்னையே தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகா இருக்கிற. ஈரா எங்கடி போனேன், எஸ்கேப் ஆகிட்டேன், வரவன் பூரா கல்யாணம் பண்ணிக்கன்னு சாவடிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுகாத குறையா பகல் கனவு கண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலாவை பார்த்து அவன் பேக்கெட்குள்ளேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். நிலா இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் கப்பல்ஸ் ரிங் இருக்குது. என்னடா இது கன் எடுக்கிற மாதிரி ரிங் எடுக்கிறான், இதெல்லாமாடா பாக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றுவான் அப்படின்னு சொல்லி ஜெகேவே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே இந்த ரிங் எடுத்து அப்படியே ஒன்றா கையில் கொடுத்துட்டு இன்னொன்று அவன் கையில் வச்சுக்கிறான். நிலாவுக்கு அவன் ரிங் போட்டு விடுறான். நிலா அப்படியே அவனே பார்த்துட்டு அங்கிள் அப்படின்னா எதே அப்படின்னு அங்கிள்னு சொல்ல வேற என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஜெகே அவனை கையை காட்டுறான். ரிங்கை போட்டு விடு அப்படி சொல்கிறான். நிலாவோ ஒரு பீஸ் ஆசிட்டு தப்பிச்சு இன்னொரு பேயிட்ட மாட்டிட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே பார்க்குறா. அப்போது கிஸ் பண்ண வரான். ஐயோ இது வேறையா அங்கிள் நான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஜெகே முறைச்சிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உன்ன அப்படி சொல்கிறான். அதுக்குள்ளே அங்கே உங்கள் பேரண்ட்ஸ் வேறு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் காட்சிட்டு சொல்கிறான். இதை பார்த்த நிலாவுக்கும் ஐயோ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கள் அப்பனை வேணால் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அம்மா வீட்டுங்க பாவம் அப்படின்னு சொல்லிடு. அவனுக்கு சிரிப்பே வந்தது நிலா பண்ணுற அட்டகாசை பார்த்து. ஏய் அமைதியாக அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேறு காரில் அமுச்சு விட்டு ஜெகே அப்படியே நிலாவை தூக்கிக்கிட்டு காருக்கு போகிறான். நிலாவோ யோ நான் இறக்கி விட்டேன் நடந்து கூட வருவேன், என்னையா தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தான் நினச்சிட்ருக்கா, வெளியே சொல்லலை. அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கா, கீழே இறக்கி விடுங்க கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு. ஜெகே கொஞ்சம் நேரம் கம்முன்னு வரியா, இல்லை அங்கே கொடுக்க வேண்டிய கீஸை இங்கே கொடுத்துருவான் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு அமைதியாகிறான் நிலா. அப்படியே தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே போட்டு அவனும் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்படியே டிரைவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஸ்க்ரீனை எடுத்து விட்டுறான். நிலாவுக்கோ பயமாக இருக்குது, இவன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. மேரேஜ் ஆயிடுச்சுல நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். அங்கிள் அப்படின்னு பயந்து நிலா சொல்லுவோம். செம்ம காண்டாயிடுச்சு, நான் அங்கிள் அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 சிக்கியும் பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு பார்க்குறான். திருப்பியும் அங்கிள் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நிலா சொல்லுவான். மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அங்கிள் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி கிஸ் பண்ணுறான். அப்படின்னு வாயை திறந்தாங்க மறுபடியும் கிஸ் பண்ணுறான். தீ அங்கிள்னு சொன்னால் தான் கிஸ் பண்ணுறான். வாயை வச்சுட்டு சும்மா இருடி நிலா அப்படியே வாயில் கிஸ் பேச உட்காந்துருக்கா. அப்போ ஜேகே அது இன்னொரு தடவை அங்கிள்னு சொல்லிப்பாரு, இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. இன்னொரு வாட்டி நான் கூப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் நான் யாருன்னு தெரியுமா, என் பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு. யாரா நீ, பெரிய இவரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க, யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அன்னைக்கு ஐஸ்கிரீமை கொட்டிட்டு அவ்வளோவாய் பேசினேன் அப்படின்னு சொன்னான். ஆட அந்த 500 கொடுத்தா தாராள பிரபு அங்கிள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்னு சொன்னது ஞாபகம் வரும். டக்குன்னு வாயை பற்றிக்கிறான். ஜெகே அப்படியே முறைச்சிட்டு அது நானே தான், இப்போ தான் உனக்கு நான் ஞாபகம் வருதா அப்படின்னு. யோ நீ என் லைஃப்பில் திருப்பி வருவேன் நான் நினைக்கவே இல்லை, அதுவும் இப்படி அப்படின்னு சொல்லி நிலா மைண்ட்லேயே நினச்சிட்ருக்கா. இப்படி இவங்க ட்ராவல் நடந்துட்டுருக்கு. இங்கே நீங்களோ என்னை விடுன்னு தயாங்கிட்ட அழுகாத குறையாக கெஞ்சிட்டிங்க. தயாங்கோ இங்கே பார் அப்படி சொல்லி டிவி ஆன் பண்ணுறான். அதில் உங்கள் சிஸ்டர் மேரேஜுக்கு நின்றுட்டுருக்க தெரியுது. ஐயோ தெரியுதுங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. நான் இல்லைங்கோ அந்த அவளை மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் சார், அவளை போய் காப்பாற்றணும், என் தங்கச்சி பாவம் அப்படி சொல்லி அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. அதை பார்த்தா எங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக பார் அப்படி சொல்கிறான். அப்போ ஜேகே என்ட்ரி ஆகிறது அப்படியே வருது. ஜேகே உள்ளே என்ட்ரி ஆகிறத மட்டும் காமிச்சிட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தல அவங்கெல்லாம் ஏன் ஆள் தான், இப்போது ஃபேமிலி சேஃபாக தான் இருக்குது, நீ என் கூட வரணும், நம்ம இன்றைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். என்னால் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க.
முடியாதுன்னா உன் ஃபேமிலி அவங்க முடிச்சிடுவாங்க. இங்கே பாரு ஏஞ்சல், என்னோடய சாஃப்ட்னஸ் எல்லாம் உன்கிட்ட மட்டும்தான். சாஃப்டாக உன்னை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவேன். வேறு யாரையும் நான் இந்த மாதிரி ஹேண்டிலே பண்ண மாட்டேன். உனக்கு உன் ஃபேமிலி வேணும்னா நீ என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். நான் உன்னை சாஃப்டாக டீல் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலான்னு தாண்டி ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தான் என்னை இப்படி ரெக்கடாக மாற்றுற. ப்ளீஸ் டி ஏஞ்சல், என்னை புரிஞ்சுக்கோடி அப்படின்னு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். ஹீராவுக்கோ கை காலாக நடுங்குது. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தட்ஸ் மை குட் கேர்ள், நீ என்ன பண்ணுற, இந்த லீப் பரதேசி கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நான் இங்கே வச்சுருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்படி இன்னும் எவ்வளோ நேரம் நிற்க போகிறா அப்படின்னு, இதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ளே ஓடி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பொறுமையாக அப்படியே கரெக்டாக வெளியே வர வரைக்கும் அப்போ அவனே வந்துடுறான். ஏஞ்சல் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அட ஏஞ்சல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் பயந்து அப்படியே பேக்கில் போகிறீங்க. ஏஞ்சல் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, சிறுவா போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு கடன்னு போகிறான். அப்படியே காரில் ஏற்றிட்டு அவங்கள வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அவன் சைன் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே கை நடுக்க சைன் பண்ணிடுறீங்க ஒரு வழியாக. இப்போது வி ஆர் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அவன் ரிங் போட்டு விடுறான். நீங்களும் அவனுக்கு ரிங் போட்டு விடுறீங்க. வெளியில் வந்தால் ஃபுல் மீடியாவும் அங்கே தான். இவனை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ நியூஸாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கிட்டேயும் பதிலாம் சொல்லிட்டு அப்படியே வீடு கூட்டிகிட்டு வரான். நீங்களும் இப்போது என் சிஸ்டர், என் பேரண்ட்ஸ்லாம் உங்கள் கஸ்டடியில் தானே இருக்காங்க, ப்ளீஸ் நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் ப்ளீஸ், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்கீங்க. வெயிட் வீட்டுக்கு போனதும் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரீங்க. இங்கே ஜெகேவோட வந்த நிலாவும் உள்ளே வந்து அப்படியே ஜெகே வந்து சோஃபாவில் ஹாயாக உட்காந்துட்ருக்கான். நிலாவும் அந்த வீட்டையே சுற்றி எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானுங்க இவன் யார், இவன் எதுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணான், ஹீரா வேறு எங்கே போனான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நிலா முழிச்சிட்டே இருக்கும்போது நீங்களும் அப்படியே தயாங்கோட வரீங்க. நீங்கள் நடுஹாலில் நின்று சுற்றி பார்த்துட்ருக்க நிலாவை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ நிலா அப்படி சொல்லி கடகடன்னு உள்ளே ஓடி வரீங்க. உங்களை பார்த்ததும் நிலாவும் ஹீரா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி பாசம் மலையை பொழிஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே தயாங்க வந்து ஜெக்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னடா மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ எஸ் அப்படி சொல்லி 2 பேரும் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ அப்படியே அட்டன் டைம் 2 பேர்த்தையும் திரும்பி பார்க்குறீங்க. அடா சர்வசாதாரணமாக எப்படி பிரச்சனை பண்ணிங்களை மேரேஜ் பண்ணிட்டு என்னமோ பெருசாக இவனுங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாதிரி சீனாக போட்டுட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸா எங்களை எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கூல் டவுன், இந்த கொஷினாக நீங்கள் அதோ அந்த ஆளை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸ் தான் உள்ள வராங்க. யோ இந்த ஆளையா, ஆமாம் இந்த ஆளை தான் கேட்கணும் அப்படி சொல்கிற நிலா. ஏன்டி அவங்க தான் ஆளு கீழேன்னு பேசுகிறாங்க, நீயும் அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க. என்ன மரியாதை, இவரால் தான் இன்றைக்கி இந்த நிலமை நமக்கு அப்படின்னு சொல்லி நிலா கத்துறா. சரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேரண்ட்ஸே பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சிருங்கடா, எங்களுக்கு ஒரு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. என்னது அப்படி சொன்ன, அது வந்து அப்படின்னு சொல்லி லீக்கிட்ட வாங்கின கடனுக்காக நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட அடமானம்லாம் வைக்கல. இவங்க 2 பேரும் உங்களை வேணும்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நாங்கள் தான் இவங்கக்கிட்ட சொன்னோம். அதனால தான் அவங்க இப்படி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே 2 பேர் திரும்பி அதுக்கு இவனுங்க கடன் அடைச்சிட்டு எங்களை ஒழுக்கமாக கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு இப்படிலாம் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே 2 பேரும் எங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் மட்டும் பண்ணிக்குவீங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 பேருமே அது என்னமோ உண்மைதாங்கிற மாதிரி மண்டையாட்டுறீங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக போச்சு. சேச்சே, எவ்வளோ பெரிய மாஃபியா, எத்தனை பேருக்கு எப்படிலாம் ஸ்கெட்சு போட்டிருப்போம். அவனுங்கெல்லாம் மாஃபியா, ஆனால் சின்ன தம்மாத்துண்டு ஸ்கூல் பிள்ளைங்கள லவ் பண்ண காரணத்துக்காக இப்படி கேவலமாக ஸ்கெட்ச் போடுற நிலைமைக்கு ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் புலம்பிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்கு சிரிப்பே வந்துடுது. அப்புறம் ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சரி நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம், கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. உங்கள் அப்பா அப்படியே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஒரு வழியாக ஃபேமிலியாக எல்லோரும் பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட கொஞ்சம் பக்குவமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போயே உங்களுக்குலாம் புரியுது இவங்க நம்மளை இப்போ எதுக்கு இப்படி மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு நிலா சொல்லும் போது அப்படியே நீங்களும் உனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு
ஆமாம் அதெல்லாம் தெரியும், இப்போ எதுக்கு இந்த கிளவி வேற இருக்குதுங்கிற மாதிரி. அம்மா போதை நிப்பாட்டு, கொஞ்சம் நீ வெளியே போறியா, நானும் ஹீராவும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலா சொல்கிறா. என்னாடி நான் இருந்தால் என்ன, நீங்கள் ரெண்டு பேசுங்க. அம்மா கொஞ்சம் நாங்கள் 18+ பேசுவோம், நீ போமா வெளியா அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு புரியாமல் கேட்குறாங்க. இப்போ உடனே ஹீரா மண்டியில் அடிச்சுட்டு ஏய் சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு. அம்மா கொஞ்சம் வெளியில் இருமா, ஏதோ பர்சனலாக பேசணும். சரிடா நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன், நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரி சரி நீ போ தாய் கழுவி அப்படின்னு விரட்டி விட்டு வரா நிலா. இப்போ நிலாவை அப்படியே நீங்கள் பார்த்து ஏய் என்னடி 18+ஆ, அப்போது மேடம் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறேன். எதே ரெடியாவா மூஞ்சி போடி அப்படியே குத்தனேன்னு பார்த்துக்கோ. எனக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இப்போவே பிள்ளைய பேத்துக்கிட்டு அதை தாளாட்டிடுறதுனா ஆசை இல்லைப்பா அப்படின்னு. அப்புறம் எதுக்குடி அம்மா கிட்ட அப்படி சொன்னேன். சும்மா சொன்னடி, அப்போ தான் அவங்க வெளியே போவாங்க அப்படின்ட்டு. சரி இப்போது பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம் பிளான் தான் அப்படி சொன்னேன். என்னடி பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, 2 பேத்துக்கும் பீரியட்ஸ்ன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறானேலா. பீரியட்ஸ்ன்னு சொன்னால் நம்புவாங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அவனுங்க நம்பாமல் உன்னை பேட் வச்சுருக்கேன், நீ எப்படியோ அண்டர்வியரை கழட்டி பார்க்க போகிறானுக்கு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. சீ என்னடி இப்படி பேசுகிற, அப்புறம் என்ன பண்ணுறது சொல்கிற, நீ மக்கபடைசா மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறா. அப்படியே ஹீரா ஷையாகிறா. அதை பார்த்து நிலாவோ என்ன ப்ளஷ்லாம் ஆகிற, மாம்ஸ் கொஞ்சம் அழகாக தான் இருக்காரு அப்படின்னு. அப்போ ஜேகே அழகா இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவரும் அழகாக தான் இருக்காரு அப்படி. அப்புறம் என்ன அதுக்கெல்லாம் புள்ள பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. இப்போ யாரையும் உன்னை உடனே புள்ள பெற்றுக்க சொன்னால் அப்போ உனக்கு நைட் நடக்கிறதுக்கெல்லாம் ஓகேவா அப்படி. அதுக்கெல்லாம் நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. தெரியுதுல்ல கொஞ்ச நாள் நமக்கு டைம் வேணும்ல. ஸோ அவனுங்க இருக்கிற மூணில் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானுங்கடி, இப்படி ஏதாவது பண்ணால் தான் உண்டு அப்படின்னு நிலாசுரா. நீ சொல்கிறதும் சரி தான், ஆனால் மாட்டணும் அதெல்லாம் மாட்ட மாட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அவனுங்களை பார்த்தா பரவாயில்ல கொஞ்சம் நல்ல பசங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி இதை இன்றைக்கி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் டன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் இப்போ தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. கரெக்டாக அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணி வராங்க. வந்துருச்சு தாய் கழுவி அப்படின்லாம் சொல்கிறா. சும்மாவே இருக்க மாட்டியாடி நீ அப்படின்னு. ஆமாம் இதுங்க பண்ண வேலையில் தானே இங்கே இருக்கோம் அப்படின்னு. என்ன இருந்தாலும் அவங்க நல்லா தானடி நம்மளை பார்த்துக்குறாங்க அப்படின்னு. ஒரு நாள் எதையும் முடிவு பண்ணிட முடியாது, பார்ப்போம் நீங்கள் எப்படின்னு போக போக தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்படியே பேசிகிட்டு இருக்காதிங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, ரூமில் இருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறீங்க. அப்போ அவங்க அம்மா என்னடி ரூமெல்லாம் தெரிஞ்ச மாதிரி போகிறீங்க, யாருக்கு தெரியும் கேட்டு போய்க்கிறோம் விடுமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அம்மாவே சொல்கிறாங்க 2 பேத்துக்கும் மாறிக்கு இது போயிடாதீங்கடி, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க அப்படின்னு. இந்த அம்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கரெக்டாக அவங்கவுங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்போது ஜேகே வந்து ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஜேகே பார்த்துட்டே நிலா நின்றுட்டுருக்கா. ஜேகே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் எடுத்து வைக்கிறான். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அது ஷூக்குலேருந்து எடுக்கிறான். நெக்ஸ்ட்டு சாக்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட் கன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் அப்படியே மேலே உள்ள கோட் கழட்டுறான், அதில் ஒரு கன் இருக்குது. அப்புறமா ஒரு ஷர்ட் கழட்டுறான், அதுக்குள்ளேயும் ஒரு கன் இருக்குது, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்படி ஒன்றா எடுத்து வச்சுட்ருக்கான். அடுத்தது இடுப்பில் உள்ள பெல்ட்டு, அதில் கொஞ்சம் அப்படியே நைஃபு, அப்புறம் வந்துட்டு செல் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கான். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்கான். என்னடா இது ஒரு நடமாடும் பாத்திரக்கடை நகைக்கடை மாதிரி இவன் என்ன இத்தனை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெரர் பீஸாக இருப்பான் போலையே, ஐயோ அப்படின்னு சொல்லி நிலா கொஞ்சம் பயந்து தான் பார்த்துட்டுருக்கா. கன்று மட்டுமே இத்தனை வச்சுருக்கான் பாவி பைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தவன் ஜேகேக்கும் தெரியும் நிலா இவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்ருக்கா அப்படின்னு. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணும் போதும் நிலா பார்த்துட்டு இதுக்குள்ளே இன்னும் பெரிய கன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிலாவோ புரியாமல் பெரிய கன்னா அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போயே கேட்குறா. ஜேகேக்கு சிரிப்பு வந்தது, அவன் பண்ணது ஒரு 18+ காமெடி. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது தான் நிலா மண்டையில் பல்பேரிது. அடச்சை அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பண்ணிட்டு மண்டையாக அவளே அடிச்சுக்கிட்டு ஐயோ கருமம் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படிலாம் நம்மள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே நிற்கிறா. அப்போ அப்படியே வந்து பேக் ஹேக் பண்ணுறான். போய் ட்ரெஸ்ஸே போடாமல் மாமா அப்படின்னு சொல்லி கத்துறா. என்ன சொன்ன பண்ணி அது அங்கிள் அப்படின்னு சொல்ல வந்தேன். டக்குன்னு அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறான். தெரியாமல் சொல்லிட்டேனேங்கிற மாதிரி நிலா நெளியும் போது அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு மேலே அப்படியே படுத்து
அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப்புக்கு வரான். அப்படியே நிலாவோ ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்னடியே பண்ணிகிட்டு இருக்க நிலா, அவன் கிஸ் பண்ணுறதை ரசிச்சிட்டு இருக்கியா, டக்குன்னு அவன்கிட்ட சொல்லிடி அப்படின்னு இப்போ தான் மூளை இன்டிமேட் பண்ணுவோம். எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு டக்குன்னு கத்துறா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறா. சரி அப்படின்ட்டு சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கேருந்து பக்கத்து ரூமுக்கு போயிடறான். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. இங்கே நீங்களோ அப்படியே மெதுவாக பயந்து பயந்து கதவை திறக்கலாமா வேணாமான்னு வெளியவே நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணி தயாங்க உள்ளே இழுக்கிறான். பயந்து போய் அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க. எவ்வளோ நேரம் இப்படி கதவுக்கு பின்னாடி வெளியில் வேடிக்கை பாப்பா அப்படின்னு சொன்னான். அது வந்து அப்படின்னு அப்படியே பயப்படுறீங்க. என்னை பார்த்து நீ ஏன் ஏஞ்சல் இப்படி பயப்படுற அப்படி சொல்லி கிட்ட வரான். எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. இப்படி பண்ணாத ஏஞ்சல், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னை பார்த்து நீ பயப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உனக்கு என்ன பிடிக்கலையாடி, பிடிக்கலன்னா இருந்தா அப்படின்னு ஒரு கன்னை கையில் கொடுத்து அப்படியே அவன் செஸ்ட்டில் வைக்கிறான். இங்கே ஷூட் பண்ணடி, என்னை ஷூட் பண்ணி கொண்டுட்டு நீ எங்கே வேணாலும் போடி, இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிறான். இதுக்கு மேலே உங்களால் முடியல அப்படியே கன்னை கீழே போட்டு கீழே உட்காந்து அழுகிறீங்க. அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி உட்காந்து ப்ளீஸ் ஏஞ்சல் என்னை புரிஞ்சுக்கோடி, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்டி, நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, என்னை விட்டு நீ விலகி போனாதாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு இல்லை எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் பீரியட்ஸ் தானடி, அதுக்கு எதுக்கடி நீ இப்படி பயந்து சாகுற, இதை சொன்னீன்னா நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனும் ஒரு ரூமுக்கு போயிடுறான். அப்பாடா அப்படின்னு சொல்லி இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இருந்தாலும் போய் சொல்லவேன்னு பயந்துட்டு தான் இருக்கீங்க. இப்படியே அன்றைக்கி நைட் போயிடுது. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் வந்து கிளம்புங்க போகலாம் அப்படின்னா எங்கடா காலங்கத்தில் கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி முழிக்கிறீங்க. ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு ஒரு வழியாக வந்ததும் உங்களை காலேஜில் விடுறோம் அப்படின்னு சொன்னால் எது காலேஜா, ஜாலி நாங்கள் காலேஜ் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட காலேஜ் போகிறீங்க. வெளியில் வந்தால் ஆளுக்கு ஒரு காரில் நிற்கிறானுங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு ஒரே காலேஜுக்கு தான் போகிறோம், அதுக்கு எதுக்குடா ரெண்டு கார் அப்படின்னு வச்சுட்டு இந்த பைத்தியக்கார பசங்களை வச்சுட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் வேறு வழி இல்லைன்னு அவங்கவுங்க ஆள் கூட ஏறி காரில் அப்படியே போயிடுறீங்க. போகும்போது அவங்க ரெண்டு பேரும் உங்களை அப்படியே பார்க்குறாங்க திரும்பி, பட் எதுவுமே சொல்லலை. போய் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு சரி ஈவினிங் பார்க்குறோம் நாங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறோங்க மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் வந்து அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை கண்டுபிடிக்கலையானே தெரில, சைலண்ட்டாக இருந்தானுங்க அப்படின்னு. அவனுங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்காதுடி அப்படின்னு சொல்கிறா நிலா. பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேரும் மாறி ஏறி வந்திருப்பீங்க. ஐயா நம்ம மாறி ஏறி வந்தது ஒரு நல்லதாக போச்சு, நம்ம யாருன்னு கன்ஃபியூஷன்லாம் எனக்கு பேசாமல் இருந்தது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையவே கண்டினியூ பண்ணலாம். இப்படி மாறி ஏறி போனால் அவனுங்க ஏதாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் எல்லாம் மீறினா கூட நம்ம அவங்க ஆள் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிலா ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறா. இதையும் நீங்கள் நம்பிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறீங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு அப்படியே ஃபஸ்ட் டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஈவினிங் எப்பவும் போல் அவங்க கூப்பிட வராங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லி காலையில் பண்ண ட்ரிக்கே பண்ணலான்னு மாறி காலேஜ் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே ஏறுறதுக்கு வரீங்க. கார்கிட்ட வந்ததும் உங்கள் டோரில் அப்படி ரெண்டு பேரும் ஹலோ நீங்கள் போயிட்டு என் ஒய்ஃபை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தயாங்க நிலாவுக்கும் பல்பு வாங்கின மாதிரி இருக்கு. ஹீராவும் அப்படி தான் டோர் ஓப்பன் பண்ண மாதிரி ஜேகே உங்கள் சிஸ்டரை வர சொல்கிறீங்களா அப்படிங்கிறான். கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே இருந்தானுங்க காலையில் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்புறம் மாறி ஏறிக்கிறீங்க. என்னடி என்னை பார்த்தா எப்படி தெரியுது, உன்னை காலையிலேயே நீ மாறி ஏறினது எனக்கு தெரியும், சரி உன் அக்கா வச்சுன்னு அவளை ஒன்றும் பண்ணாமல் விட்டேன், என்ன திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறா நிலா. இங்கே பாரு போனால் போதுன்னு விட்டு வச்சுருக்கோம், ஓவராக பண்ண பீரியட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நான் எதுவும் பண்ண மாட்டேன் சாரி சும்மா அப்படின்னு சொல்லி நிலா சமாளிச்சிடறா. இங்கே ஹீரோ கடகடன்னு கையெல்லாம் நடுங்க. நீங்கள் அப்படியே போய் ஏறி இவன் என்ன திட்டுவான்னு தெரியலையே அப்படின்னு ஏறிங்க. ஹே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். உங்களோட ஸ்மெல் வச்சே அக்கா யார் தங்கச்சி யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்மார்ட்டாக பண்ணுறதா வச்சு கிறுக்குத்தனம் பண்ணாதீங்க. காலையில் ஏதோ உன் தங்கச்சி ஆச்சுன்னு ஒன்றும் சொல்லாமல் விட்டேன், இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீ இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரும் என்னால் வைக்க முடியாது ஏஞ்சல், உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட மட்டும்தான் நான் சாஃப்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல் சாப்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்களும் அப்பாடா இன்றைக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்கன்னு ஒரு சந்தோஷமாக 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுங்க. இப்படியே அந்த டேவும் போயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ப்ரே பண்ணிவிட்டு காலேஜ் கிளம்புறீங்க. அப்போ ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க எதார்த்தமாக அவங்க ரூமுக்கு வராங்க ஏதோ எடுக்க. 2 பேருமே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்றாங்க. பீரியட்ஸ்னு பொய்யாடி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது 2 பேரும் பின்னாடி செம்ம காடில் நிற்கிறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. இவங்க எப்போ வந்தானுங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அது அப்படிங்கும்போது ஜேகே அப்படியே தூக்கிக்கிட்டு நிலாவை அவன் ரூமுக்கு போயிடறான். இங்கே ஹீராவோ கை காலாக நடுங்க நின்றுட்டுக்கா. ஏய் பொய் சொன்னியா ஏஞ்சல்? உன்னை நான் அப்படி என்னாடி பண்ணிடுவேன்? எதுக்கு ஏஞ்சல் இப்படி ஒரு பொய் சொன்னேன்? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா ஏஞ்சல்? நீ இப்படி பண்ணதுக்கு என்னை இந்த கன்னால் சுட்டுக்கலான்னு திருப்பி அந்த கன்னை தூக்குறான். அது பார்த்து எனக்கு கஷ்டமாக போயிடுது. கன்னை பிடிங்கி தூக்கி போட்டு அப்படியே தயாங்க ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஏன் ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறான். எனக்கு பயமாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஹக் பண்ணி அழுகுறீங்க. அங்கே ஜேக்க அப்படியே நிலாவை கொண்டு ரூமில் இறக்கி விட்டு அப்படியே முறைக்கிறான். எதுக்கடி இப்படி போய் சொன்னேன்? இவ்வளோ கேவலமாக ஒரு போய் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அது அப்படின்னு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் உடம்புக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறியா? நீ சொல்லியிருந்தா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன்டியா அப்படி சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போது குழந்தை பெற்றுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு நிலா தட்டு மாதிரி ஒரு இடம் சொல்லிடுறா. அடச்சை, இதுக்காக இப்படி மங்குனி மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். இதை நீ சொல்லியிருந்தீன்னா நான் பாப்பா பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருப்பேன். இல்லை பாப்பாவே பிறந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் என்கிட்ட ஆள் இல்லாமல் இல்லை நானே என் குழந்தைய பார்த்துக்க வேண்டி லூசுத்தனமாக பண்ணிவிட்டு அப்படியே இருந்தாலும் ஒரு 7 நாள் இருக்குமா அந்த பீரியட்ஸ். அதுக்கப்புறம் என்னடி பண்ணியிருப்ப கிறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறான் நிலா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டனில் விளையாண்டுட்ருக்கியா. அதை பார்த்தது செக்கேக்கே சிரிப்பு வந்தது. அப்படியே காதுக்கிட்ட குனிஞ்சு, அப்போ உனக்கு பாப்பா தான் பிரச்சனையே தவிர இதில் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி நிலா அப்படி ஜெக்கேவை பார்க்குறா. ப்ளீஸ் டி, பாப்பா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். நிலாவுக்கும் ஜெக்கேவை பிடிக்குங்கனால வாயை திறக்கலை. அப்படியே பெட்டில் போட்டு இங்கே தயாங்க அதே தான். அப்போது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே அப்படின்னு ஹீராவும் தலையாட்டா. அப்படியே தூக்கிட்டு போய் அவனும் பெட்டில் போடுறான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே நிலாவும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறா. அப்படியே டங்கெல்லாம் உள்ள விட்டு கிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே கீழே இறங்குறாங்க. அப்படியே அவரை செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒன் சைட் ப்ரெஸ்ஸில் அப்படியே சக் பண்ணி லிக் பண்ணி நிப்பிள்ஸை பைட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே சக் பண்ணிகிட்டே அப்படியே லிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி அப்படியே மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் அப்படியே அதை அப்படியே என்ஜாய் பண்ணி ஒரு ஹெவன் ஃபீலில் இருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த ஹெவன் ஃபீலிங் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி ஹீரா, ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லி ஜேகேவும் தயாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிட்டு நிலாவோ ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ அதாவது நீங்களோ அப்படியே தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் மேக்கவுட் செக்ஷன் போயிட்டே இருக்குது. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நிலா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிக்வஸ்ட் பண்ணிங்க, அதனால் என்னால் இவ்வளோ தாண்டா போட முடிஞ்சு. சாரி, ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நிலா ஆல்சோ சேனல் வச்சுருக்காங்க, அவங்க சேனலுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.